தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம், மேட்டூர் வட்டம். மாற்றுத்திறனாளி நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தோழர்களே, தோழிகளே, வருகின்ற 25/11/2024 திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் மேட்டூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியேறும் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த 6 அம்ச கோரிக்கைகளை என்னவென்று உங்களிடம் அறிவிக்கின்றேன். வீட்டுமனை பட்டாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் எனவும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு 4 மணி நேரம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் எனவும், 3வது கோரிக்கை, மேட்டூர் சார் ஆட்சியர் தலைமையில் மாதந்தோறும் ஒரு முறை குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட வேண்டும் எனவும், சேலம் ஆட்சியர் தலைமையில் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது குறைதீர்க்கும் முகாம் நடைபெற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளோம். 4வது கோரிக்கை, 3 சக்கர மோட்டார் வாகனம் வைத்துள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு முகாம் நடத்தி ஓட்டுநர் உரிமம் வழங்க வேண்டும் எனவும், 5வது கோரிக்கை, 3 சக்கர வாகனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு வழங்க வேண்டும் எனவும், தையல் இயந்திரம், பேட்டரி வீல்சேர், உதவி உபகரணம், உதவித்தொகை, வங்கிக் கடன் ஆகியவை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், மேட்டூர் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் வணிக கட்டிடத்தில் 5% கடைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது. இன்று நேற்றல்ல, இக்கோரிக்கைகளை ஆட்சியரிடம் வழங்கியுள்ளோம், சார் ஆட்சியரிடம் வழங்கியுள்ளோம், நமது மாற்றுத்திறனாளி அலுவலரிடம் கூறியுள்ளோம், மனு கொடுத்துள்ளோம். 2 வருடங்களுக்கு முன்பிருந்தே இதற்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி நிறைய மனுக்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது நமது சங்கத்தின் வாயிலாக. இந்த 6 அம்ச கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, ஏன் பாதி கூட வழங்கப்படவில்லை என வருத்தத்திற்கு உரியது. பட்டா எடுத்துக்கொண்டால் சுத்தமாகவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். உதவி உபகரணம் வழங்கப்பட்டு வருகிறதா? இல்லை. மாதாந்திர உதவித்தொகை 2000 ரூபாய்க்காக காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் 1 வருடத்திற்கு மேலாகியும் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. 1500 ரூபாய்க்காக வைத்துள்ள கோரிக்கைகளை இன்னும் 75% கூட முடிவு பெறவில்லை. இன்னும் காத்திருப்பு நிலையில் நமது மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். நமது மாற்றுத்திறனாளிகள் மேட்டூர் வட்டத்தில் மிக அதிகமாக சிரமத்தில் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு முறை 2 முறை அல்ல, 3 சக்கர வாகனத்துக்கு இன்டர்வியூ நடத்தப்பட்டது. மேட்டூரில் நடத்தப்படுகிறது, திரும்பவும் மேட்டூரில் நடத்தப்படுகிறது, திரும்பவும் சேலத்தில் நமது அலுவலகத்தில் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து இன்று நடத்தப்பட்டு வருகிறது.
யார் யாருக்கு இன்டர்வியூ வைத்திருக்கிறோம், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் அலைக்கழித்து கொண்டே இருக்கும் நிலைதான் அதிகமாக உள்ளது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட இன்னும் வண்டி வழங்கவும் இல்லை. 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் வண்டி வழங்குவது கூட. போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரு பிரிவு, இரு கால்களும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரு பிரிவு, இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், ஒரு கால் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், இப்படியாக பல கட்டங்கள் பிரிக்கப்பட்டு தான் 3 சக்கர வாகனங்கள் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. உதவித்தொகையும் அப்படிதான். மாற்றுத்திறனாளிகள் யாராவது இறந்தால் அந்த இறந்ததுக்கு பதிலாக வரிசையில் காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிக்கு ஒருவருக்கு எடுத்து போட்டுக்கொண்டு வருகிறார்கள். முழுமையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாதாந்திர உதவித்தொகையை போடவில்லை. அந்த 2000 ரூபாய் உதவித்தொகை இன்னும் கொடுமை. இறந்தே போயிருந்தாலும் சரி, இறந்த மாற்றுத்திறனாளிகளுடைய 1500 ரூபாயில் கூட இறந்த மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஏற்கனவே அப்ளை செய்திருக்கிற மாற்றுத்திறனாளிகள் போடுகிறார்கள். ஆனால் அங்கு அது கூட இல்லை. அப்படியாக இறந்தவர்கள் இறந்த வாக்கிலே இருக்கிறார்கள், மனு செய்தவர்கள் மனு செய்த வாக்கிலேயே இருக்கிறார்கள். பெரியதாக எதுவும் பெருசாக போடப்படவில்லை. அதிகாரியிடம் சென்று கேட்டால் இது உடனடியாக நான் வழங்கிறோம், கூடிய விரைவில் எங்களுக்கு பண்டு வந்துடும், வந்ததுமே உங்களுக்கு எல்லாத்தையுமே போட்டுறோம், எல்லாம் செலக்டேட்டில் இருக்குது, பார்த்துக்கங்க, கம்ப்யூட்டரில் இருக்குது, அங்கே இருக்குது, எல்லாம் செலக்டேட்டில் தான் வச்சுருக்கோம், நாங்கள் வேலை கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம், மேலே செய்யலை, மேலேருந்து எங்களுக்கு பணம் அனுப்பலை அப்படின்ற வாக்குவாதங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டாவுக்கு கூடமே அந்த விதத்தில் தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. எல்லாம் முடிந்தது, இடம் பார்த்துட்டோம், தடம் பார்த்துட்டோம், ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுங்க, இடம் பார்த்துட்டோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முறை கொண்டு போய் கொடுக்கும்போது தடம் பார்த்துட்டோம் பண்ணுறாங்க. இன்னொரு முறை கொடுக்கும்போது அந்த வழிகள் கரடு போகிறம்போக்கு அப்படின்றத நம்ம நத்த போகிறம்போக்காக மாற்றணும் அப்படின்றாங்க. ஃபாரஸ்ட் பார்க்கணுன்றாங்க. கலெக்டரேட்லேருந்து அதிகாரி, முதன்மை அதிகாரி பார்க்கணுன்றாங்க. ஒவ்வொரு மனு கொடுக்கும் போதும் ஏதோ ஒரு சாக்கொட்டி அவங்க பட்டாவை தள்ளி தள்ளி போட வேண்டிய சூழ்நிலைகள் போட்டுக்கொண்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டித்து தான் நாம் இந்த குடியேறும் போராட்டம் கையில் எடுத்துள்ளோம். இந்த குடியேறும் போராட்டம் நமது தோழர்களை வைத்து தான், ஆலோசனையின்படி தான் இதை வச்சுருக்கோம். அதன் பேரில் தான் இது நடைபெறுகிறது. அதனால் அனைத்து நண்பர்கள், தோழர்கள் ஒன்று திரண்டு 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஒன்று சேர்த்து இந்த குடியேறும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என குறிக்கோளோடு முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டம் வெற்றி பெற செய்ய வேண்டும். இதில் உங்களுடைய உறுதுணைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த உறுதுணையோடு மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவரும் இந்த கோரிக்கைகள் எனதுரியது, எனக்குரியது அப்படின்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வென்றெடுத்து நல்லதோர் முறையில் நாம் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது எனக்கு வந்தால் என்ன கிடைக்குது, இதில் ஒன்றுமே எனக்காக இல்லையே, இதில் ஒன்றும் செயல்பாடு இல்லையே, இதெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேனே, இதெல்லாம் நான் வாங்கிட்டேனே அப்படின்ற மாற்றுத்திறனாளிகளும் தயவுசெய்து எனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மேட்டூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சார்பாக அனைத்து தோழர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.